பைட்டிங் மொமெண்ட்டோட காத்திருக்கோம். இந்த நிகழ்விற்கு நம்ம இப்போ தொடங்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. எப்பவுமே சொல்றது ஒண்ணே ஒன்று தான். பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றி படங்கள் ஒவ்வொரு முறையும் பெயர் சொல்லும் பொழுது மிக சந்தோஷமா இருக்கும். இதே இடத்திலிருந்து எல்லா படங்களையும் பெயரையும் நான் சொல்லியிருக்கேன். அந்த வகையில் எனக்கு இந்த நேரத்தில் அவரை கூப்பிடும்போது அவர் திறமை சார்ந்தும் சரி, அவர் தேர்வு பண்ணக்கூடிய கதைகள் சார்ந்தும் சரி, ஒரு பெரும் நம்பிக்கை என்றைக்குமே இருக்கின்றது. எஸ்ஆர் பிரபு சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸின் தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்ததாக 21 இயர்ஸ் இந்த சினிமா. ஆக்சுவலி சைல்டு ஆர்டிஸ்டாக ஆரம்பித்தாலும் நமக்கு 2003ல் ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆன கொஞ்ச நாட்கள்லே ரொம்ப ஆழமான திரைப்படங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபாரெவர் ஃபேவரட், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் சார், தேட்டரில் நாங்கள் எல்லாம் அவ்வளோ கொண்டாடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு என்றைக்குமே இருக்கக்கூடிய ஆக்டர் ஜீவா அவர்கள். தேங்க்யூ சார். அவர்களுக்கு அப்புறமா இந்த படத்தோட இயக்குனர், கேப்டன் ஆஃப் த ஷிப் சார், வெல்கம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போவே சொல்கிறேன், கேஜி பாலசுப்ரமணி சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எப்போவுமே இவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ரத்ன கட்டி இருக்காங்க, பிரியா பவானி சங்கர் இருக்காங்க. இவரும் அவங்களும் சேர்ந்து நடித்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிம் ஆல்ரெடி நம்ம தியேட்டரில் பார்த்துருந்துருக்கோம். மேயா த மானில் அவ்வளோ அழகான காம்பினேஷனில் அத்தனை ஆக்டர்ஸும் நடிச்சிருந்தாங்க. விவேக் பிரசன்னா அவர்கள் இந்த திரைப்படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. லெட்ஸ் வெல்கம் விவேக் பிரசன்னா அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ். இவரோட படங்கள் எப்படி பேக்டோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர். மாநகரமில் டெபியூ எடிட்டர்னு சொன்னேன். இன்னைக்கு மாநகரம் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபேமஸ் எடிட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபிலோமின் ராஜ் அவர்கள் இங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. கோகுல் பினாய் அவர்கள் சினிமாட்டோகிராஃபர். ரொம்ப அழகான படங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. மான்ஸ்டர், ஃபரானா, பண்ணையாரும் பத்மினியும், இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க நம்மளோட ஸ்டேஜில் இருக்காங்க. எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பாடலாசிரியரை இவங்க எல்லாரையும் வந்து நம்ம மேடைக்கு பேச கூப்பிடுவோம். ஆனால் ஐ திங்க் இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இந்த ஆக்டரை கூப்பிடணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இவர் நடிக்கக்கூடிய படங்கள் தொடர்ந்து போன வாரம் கூட தியேட்டரில் இருந்தார். அவரோட எஃபர்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். மேயாதமான், சூரரை போற்று, விக்ரம் வேதா, கோரில்லா, பேட்டை, இப்போ ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விவேக் பிரசன்னா அவர்களை முதலில் பேச அழைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் விவேக் பிரசன்னா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு முதல் வணக்கம். இல்லை, டைரக்டர் ஃபஸ்ட்டு, ப்ரொடியூசர் ஏதாச்சும் பேசினாங்கன்னா, படத்தை பற்றி சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அதை பிடிச்சி ஏதாச்சும் பேசலாம். இப்போ நான் படத்தோட கான்டென்ட்டை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏதாச்சும் சொல்லலாமா, எதையாச்சும் ஒன்று சொல்லுங்கிறீங்களா? ஓகே. சயின்டிஃபிக் த்ரில்லர் இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப அரிதிலும் அரிதாக பழக்கப்பட்ட ஒரு கான்டென்ட். தமிழ் சினிமாவில் அது ரொம்ப 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 குறைவு. அது ஒரு ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எழுத்தாக வந்துட்டு போயிருக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாலா டைரக்டர் அவர்களை சந்தித்த போது ஒரு கான்டென்ட்டில் நடித்தேன், ஒரு ஷார்ட் ஃபிலிமில். அது நடித்து ஒரு 15-20 நாள் கழித்து இன்டர்ஸ்டெல்லார் படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஊரில் இவ்வளோ அழகாக, இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருட்செலவில் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்த அதே த்ரில்லை கொடுத்த ஒரு மனிதர் 10 வருடம் நடுவில் ஒரு கான்டாக்டே இல்லை. சொல்கிற மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அவர் இந்த யூனிவர்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர், இந்த மாதிரி ஒரு ரைட்டிங்க்கு. ஏன்னா அறிவியல் சார்ந்து படம் வர்றதுங்கிறது கஷ்டம். அது நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை கான்டென்ட்டில் கொண்டு வர முடியும், அதை ஸ்க்ரீன் பிளேவாக எழுத முடியும். ஏன்னா அவர் பேசுகிறப்பே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மெட்டாஃபிசிக்ஸ், இந்த மாதிரி நிறையா பழக்கத்தில் இல்லாத படித்தவர்கள் மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும். அந்த வகையில் ஒரு அறிவுள்ள ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு இயக்குனர் நம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி. அவரை நமக்கு பிடித்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ, பிரபு சார், பிரகாஷ் சார், கோபிநாத் சார், தங்கப்பிரபாகர் சார், இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அவரை வந்து இப்போ முதல் படம் அவருக்கு கொடுத்துருக்கிறது பெரும் மகிழ்ச்சி. எப்பவுமே ரொம்ப அழகாக வித்தியாசமான கதைகளில் ஜீவா பிரதரை ஃபஸ்ட்டு நான் பார்த்தோன்னே கொரில்லா படத்தப்போ, எப்படி பிரதர் அவ்வளோ சின்ன வயசில் ராம் நடிச்சிங்க, கட்டுரை தமிழ் நடிச்சிங்க கேட்டப்போ அவர் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார். அவங்க சொல்கிறது நல்லா இருக்கும் பிரதர், அது அப்படியே பண்ணால் போதும், நல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா கதைகளும் தன்னோட தனித்துவமும் இயக்குனரோட எழுத்துக்கு எந்த அளவுக்கு தன்னோட நடிப்பு மூலமாக உறுதுணையாக இருக்கணுமோ, இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்க ஒரு பெஸ்ட் பர்சன், ஜோவியல் பர்சன், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஜீவா பிரதர் இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமான நம்பிக்கையான ஒரு ஹீரோ. ஸோ இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்புறம் ஃபிலோமின் மாநகரம் படத்தில் நடித்தப்போ பழக ஆரம்பிச்சது, ஒவ்வொரு மேடையிலையும் பார்த்துட்ருக்கோம். லவ் யூ டார்லிங். என்னோட போர்ஷன் எதுவும் கட் ஆகலை? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி கோகுல் சார்,
பண்ணையாரம் பத்மினியும் பார்த்துட்டு அருண் அவர்களிடம் அந்த படத்தோட இயக்குனர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இடையான பாண்ட் எப்படி, அவங்க 2 பேரும் எப்படி ஒரு கதைக்குள்ளே பேசிக்கிறாங்கங்கிறது, பாலாவும் கோகுல் பிரதர் அவர்களும் எப்படி செட்டில் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ஆத்மார்த்தமாக இந்த கதைக்கு வந்து உழைச்சிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு இதுவரைக்கும் பண்ணாத ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு 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 கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாலா அவர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு கதாபாத்திரம் ஒரு வளர்ந்து வர ஒரு ஒரு நடிகனுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த வகையில் ஐ எம் ஸோ பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஒன்ஸ் அகேன். அண்ட் சாம் சிஎஸ் பேக்ரவுண்ட் கிங். ஸோ அவரோட மியூசிக் எப்படி இருக்கும்னு நம்மளோட பாடல்கள் மூலமாகவும் சரி, பிஜிஎம் மூலமாகவும் சரி, அந்த படத்தோட டெம்போவை கொண்டு போயிட்டே இருப்பார். ஆடியன்ஸோட கவனம் சிதறாமல் இந்த படத்துலையும் அதே தான் இருக்கும். ஸோ வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த படம் வருகிற 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மக்களுக்கு பிடித்தமான எல்லோரும் கண்டிப்பாக 1க்கு 2 முறை இந்த படத்தை பார்ப்பீர்கள் என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக, அதாவது